விளக்கேற்றுவது ஆன்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு புனிதமான சடங்காக கருதப்படுகிறது. இது அறிவொளியையும் தெய்வீக ஆற்றலையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் வீட்டிற்கு வரவழைத்து இருளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் அகற்றுகிறது என்று நம்பப்படுகிறது. படைப்பு தத்துவப்படி பார்க்கும்போது விளக்கின் அடிப்பகுதி பிரம்மாவை குறிக்கிறது, தண்டு விஷ்ணுவை குறிக்கிறது, நெய் மற்றும் எண்ணெய் சிவனை குறிக்கிறது, சுடர் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி ஆகிய தெய்வங்களை குறிக்கிறது. ஆன்மீக நோக்கில் பார்க்கும்போது விளக்கு உடலை குறிக்கிறது, திரி ஆன்மாவை குறிக்கிறது, நெய் மற்றும் எண்ணெய் உணர்வுகளை குறிக்கிறது, சுடர் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் காலையிலும் அந்தி வேளையிலும் விளக்கேற்றுவது மனதில் உற்சாகத்தையும் செயல்களில் உத்வேகத்தையும் அளிக்கிறது. மேலும் 5 முகங்களைக் கொண்ட விளக்குகள் பஞ்சபூதங்களை, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை குறிக்கின்றன. விளக்கேற்றிய வீடு வீண் போகாது என்பது ஒரு நம்பிக்கை. அது தெய்வீக அருளை வீட்டிற்கு வரவழைக்கும் ஒரு வழியாகும். இதனை நம் முன்னோர்கள் காலம் தொட்டு வலியுறுத்தி வந்துள்ளனர். இதில் உள்ள அறிவியல் காரணங்களை நாளை பார்ப்போம்.